மாணவர்களே, 71வது கொஸ்டினை பாருங்கள். கொடுக்கப்பட்ட தொடரை பூர்த்தி செய்க. அந்த அம்புக்குறி பாருங்கள், கரெக்டாக 2வது படத்தில் 3வது படத்துக்கும் கிளாக் வைஸில் கடிகார முள்திசை சுழற்றும் வரிசையில் கரெக்டாக 135 டிகிரியை சுற்றி வருது. அந்த வட்டம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 270 டிகிரி சுற்றி வருது. அப்படி சுற்றி வந்துச்சுன்னா தேர்ட் ஆப்ஷன் தான் சரியானது. 72வது கொஸ்டினை பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு புள்ளி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது மறுபடியும் ரிவர்ஸில் நிற்கிது. 2வது நிற்கும், 3வது நிற்கும். அதே மாதிரி 4வதுலேயும் ரிவர்ஸில் போச்சுன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் சரியானது. 73 பாருங்கள். இந்த சைடு சர்க்கிள் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, முக்கோணம் இருக்குது. இந்த இதில் பெரிய படங்களில் வரும்பொழுது அடுத்து ஒரு சதுரம் தான் வரணும். இந்த சதுரத்துக்கு அடுத்து முக்கோணம் வரணும். அதனால் 73ல் செகண்ட் ஆப்ஷன் தான் சரியானது. 74வது கொஸ்டின் பாருங்கள். கிடைமட்டமாக ஒரு கோடு, அடுத்து 2 கோடு வருது, கிராஸாக ஒரு கோடு. அப்போ கிடைமட்டமாக 3 கோடு, 2 கோடு கிராஸாக வருது. அப்போ கிடைமட்டமாக 4 கோடு, கிராஸாக 3 கோடு வரணும். அப்போ 74ல் 3வது ஆப்ஷன். 75ல் பாருங்கள், அந்த அம்புக்குறி சென்டர் பாயிண்டில் இருக்குது, மூளை மட்டத்தில் இருக்குது, அடுத்து சென்டர் பாயிண்டில் இருக்குது, அடுத்து மூளையில் தான் இருக்கணும். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே மூளையில் இருக்குது. இந்த முக்கோணத்தை பாருங்களேன், அப்படி சாஞ்சு வருதுங்களா? அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா 2வது ஃபஸ்ட்டு 0 வந்து அந்த சர்க்கிளில் வந்து டாட் இருக்குது, கருப்பு இருக்குது, அடுத்து இல்லை. அதே மாதிரி வந்துச்சுன்னா 4வது படத்தில் அந்த கருப்பு இருக்கக்கூடாது. இந்த தொடரை பார்த்திங்கன்னா கரெக்டாக தேர்ட் ஆப்ஷன் தான் சரியாக இருக்கும். 76வது கொஸ்டினை பாருங்களேன். அந்த முக்கோணத்தில் அந்த ப்ளஸுக்கு நேர அம்புக்குறி கரெக்டாக 3 படத்தில் இருக்கும். அந்த செகண்ட் படத்தில் மட்டும் பாருங்கள் சைடில் இருக்கும். இதுலேருந்து மாறுபட்ட படத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்ற போது 76க்கு செகண்ட் ஆப்ஷன் தான் சரியானது. 77 சென்டரில் எல்லாமே பாருங்கள், செகண்ட் படத்தில் மட்டும் சதுரம் பூர்த்தி அடைஞ்சிருக்கும், மற்றதெல்லாம் பூர்த்தி அடையலை. அப்போ மாறுபட்ட படம் அப்படின்ற போது செகண்ட் ஆப்ஷன் தான் சரியானது. 78 டாட்ன்றது ஒரே திசையில் இருக்கும். தேர்ட் ஆப்ஷனில் மட்டும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ மாறுபட்ட படம் தேர்ட் ஆப்ஷன். 79 எல்லாமே பாருங்கள், சென்டரில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு சாய் சதுரமாக இருக்குது, அடுத்து ஒரு முக்கோணம், அடுத்து ஒரு சர்க்கிள், அடுத்து ஒரு சர்க்கிள். சென்டரில் இருக்க அந்த ப்ளஸ் குறியீடு பாருங்களேன், ஒன்று வெட்டிக்கு இருக்குது. ஆனால் செகண்ட் ஆப்ஷனில் மட்டும் ஒன்று வெட்டி கொள்ளவில்லை. எனவே மாறுபட்ட படம் என்பது செகண்ட் ஆப்ஷன். 80வது படத்தை பாருங்கள். அந்த டாட் பாருங்கள், அந்த அம்புக்குறி பாருங்களேன், அந்த மூலையில் இருக்க 3 கோடுக்கு எல்லாமே ஆப்போசிட்டில் இருக்குது. 4வது படம் மட்டும் அந்த 3 கோடுக்கு அதே திசையில் போய்க்கு இருக்குது. அப்போ மாறுபட்ட படம் என்பது ஃபோர்த் ஆப்ஷன். 81ல் ஒரு முக்கோணம், ஒப்புமை எண்கள் 4 புள்ளி வந்தாலே அது ஒப்புமை எண்கள். ஒரு முக்கோணம், ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிள்குள்ளே அந்த முக்கோணம் இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு சதுரத்துக்குள்ளே அந்த அம்புக்குறி வந்து தலைகளாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது 81ல் செகண்ட் ஆப்ஷன் தான் சரியானது. 82 பாருங்கள். 4 புள்ளி வந்தால் ஒப்புமை எண்கள். அதாவது ஒப்புமை எண்கள் என்பது ஒரு படம் அதேமாதிரி 2வது படம் ஒரு லாஜிக்கில் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சைடு இடது பக்கம் வலது பக்கம் இருக்க படம் அதே லாஜிக்கில் அந்த லாஸ்ட் படம் வரணும். அம்புக்குறியெல்லாம் பாருங்கள் ஆப்போசிட்டில் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த 3வது படத்துலேருந்து 4வது படத்துக்கு அம்புக்குறி ஆப்போசிட்டில் போடணும். அப்படி ஆப்போசிட்டில் போடுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் தான் சரியானது. 83ல் பாருங்கள், ஒப்புமை எண்களில் ஒப்புமை படங்கள். ஃபஸ்ட்டு படம் 2வது படம் பாருங்கள், இங்கே 6 கோணங்கள் இருக்குது, அதே 6 கோணங்கள் இருக்குது. இங்கே 5 கோணங்கள் இருக்குது, அதே 5 கோணங்கள் வரணும். இங்கே கோடு அதே ஆப்போசிட்டில் வரணும். அதேமாதிரி இங்கே இருக்க கோடு வந்து ஆப்போசிட்டில் வரணும். இங்கே கருப்பு டாட் இருக்குது, இங்கே கருப்பு டாட் இல்லை. அதேமாதிரி இங்கே கருப்பு டாட் இல்லை இருக்குது. அதனால் இங்கே என்ன செய்யணும், கருப்பு டாட் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருக்குதுச்சுன்னா எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். 84வது கொஸ்டினை பாருங்கள். ஃபஸ்ட்டு டாட் கருப்பாக ஷேட் அடிச்சிருக்காங்களா, அடிக்காத இடத்துல 2வது படம் ஷேட் அடிச்சிருப்பாங்க. அதே ஒப்புமை படத்தில் 3வதுலேருந்து 4வது எப்படி வரும்னா
இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு ஷேட் அடிக்கணும். அப்படி செகண்ட் ஆப்ஷன் தான் சரியானது. 85 பாருங்கள், வி மேலே ஏ இருக்குது, ஏ கீழே இறக்கியிருக்காங்க, அந்த வியை மறுபடியும் தலைகளாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி யூவை என்ன செய்யணும், மேலே ஏற்றணும் தலைகளாக, இஜெட்டை கீழே இருக்கணும். அப்படி 85 எதுன்னா கரெக்டாக தேர்ட் ஆப்ஷன் தான் சரியானது. கண்ணாடி பிம்பம் இடவள மாற்றமுடையது. அப்போ இந்த சைடு வரும்போது எதுனா ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியானது. 87 நீர் பம்பம் கீழே மேல் கீழ் மாற்றம் அந்த மாதிரி வரும்பொழுது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரியானது. கொடுக்கப்பட்ட மாற்று விடைகளிலிருந்து சரியான படத்தினை, அடுத்த 4வது படம் என்ன படமாக இருக்குது அதே நேர்கோடு போடுங்க, மேலே இருக்கிற 0 கீழே வந்துடும். அப்படி வந்துச்சா தேர்ட் ஆப்ஷன். 89 மேலே 5 இருக்குது, கீழே 4 இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் பாருங்களேன். அப்போ அந்த மேலே இருக்கிற 5 கீழே 5 வந்துடுதா, அதேமாரி கீழே இருக்கிற 4 மேலே இருக்கிற 5 கீழே ப்ளஸ்ஸாக வருதா, 2வது படத்துக்கு கீழே இருக்கிற 4 மேலே 4 சாய் சதுரமாக வருதா. அதேமாரி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற 5 கீழே சாய் சதுரமாக வரும், கீழே இருக்கிற 0 மேலே ப்ளஸ்ஸாக வரும். அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரியானது. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் சதுரங்களின் எண்ணிக்கை மேலே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5 வரிசை இருக்குது. கீழே 1 2 3 மேலே 6 கீழே ஒரு 3 அரை மூணா 18. ரெண்டாவது 1 2 3 4 சதுரங்கள் சேர்ந்து ஒரு சதுரம் வரும். அப்போ ஃபஸ்ட்டு இதுலேயே மேலே ஒரு சதுரம் கீழே ஒரு சதுரம், சென்டரில் மேலே ஒரு 4 கீழே 4, சைடில் மேலே 4 கீழே 4. அப்படியே பிரித்தோம்னா ரெண்டாவது 3 சதுரங்களாக இந்த சைடு பிரித்தோம்னா மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இதில் 32 இருக்கும். எனவே இந்த படத்தில் சதுரங்களின் எண்ணிக்கை அப்படின்ற போது மொத்தம் 32. மாணவர்களே, தேர்வில் வெற்றி பெற்று அரசு தரும் ஊக்கத்தொகையை உதவித்தொகையை நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.